நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக நம்ம என்ன சொன்னோமோ அதே போலே நடந்திருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்கன்னா இந்த ஜோனில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி செல்லர்ஸ்க்கான டே, பையர்ஸ்க்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சப்போஸ் நீங்கள் என்னோடய நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இங்கே எது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஜோன். இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னாக்கா திரும்ப இந்த ஜோன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். டவுன் சைடு போனாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா இது, இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம தாராளமாக அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைட் போனாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இந்த ஜோனுக்கும் நடுவில் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போகிறது நல்லது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் கொஸ்டின்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா எகெயின் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். டவுன் சைட் போனாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி போனாங்கன்னா இந்த ஜோனில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப கீழே வரலாம். வந்தாங்க அப்படின்னா எகெயின் இந்த ஜோனு, இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த ஜோன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைட் போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இது. மோஸ்ட்லி நாளைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனுக்கும் நடுவில் இருந்தால் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போகலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அப்சைடு ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்கன்னா டவுன் சைட் ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.